அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் விடியலை காண்பதற்கு எங்கள் மீது தயை காட்டினதற்காய் ஸ்தோத்திரம். சென்ற இரவு நித்திரைக்குள்ளான உம்முடைய பெரிதான ஆசீர்வாதம் எங்களை மீண்டும் இந்த நல்ல நாளின் காலையின் உதயத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பினீர். நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஆயத்த நாளின் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மரியாதை போல எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசி எங்களுடைய நல்ல நடக்கையில் நாங்கள் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுடைய கால்களை உம்முடைய பாதையில் பதிக்க எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். உன் கால்களை தள்ளாட ஒட்டேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தந்தரில் கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இன்றைக்கு நாம் இணைந்து தேவ சத்தியங்களை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்று சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்கின்ற அந்த நாளை நாம் பெறப்போகிறோம் என்று எபிரேயர் 10:26 வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் தேவன் ரோமரின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்: சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது அங்கு வானத்திலும் பூமியிலும் தேவ கோபம் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனிதர்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 வாசிக்கிறோம். அறியக்கூடிய சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தை ஆண்டவர் வேதாகமத்தில் வெளிப்படையாக நமக்கு மறைக்காமல் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அறிந்த சத்தியத்தை உங்களுக்கு மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்தில் சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய சத்தியத்தை அறிவிக்காமல் அதை மறைத்து வைத்து இன்றைக்கு மக்களுக்கு உபதேசம் பண்ணுகிற சில அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவ கோபம் கண்டிப்பாய் வரும் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சற்று யோசிக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒவ்வொரு அனுபவங்களும் ஆண்டவருக்குள் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தின் நியமங்கள் வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு பட்டணத்தை குறித்து எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 17:21 அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும், அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுவதிலும் கேட்கிறதிலும் தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்களே தவிர வேறு ஒன்றிலும் அவர்கள் பொழுதுபோக்குவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அத்தேனே பட்டணத்தாரும் அங்குள்ள புறஜாதி மக்களும் அந்நியரும் தேவனுடைய வசனத்தை பேசுவதிலும் கேட்பதிலும் தவிர வேறு ஒன்றிலும் தங்களுக்குரிய பொழுதுபோக்குகளிலே அவர்கள் நேரத்தை செலவழிக்கவில்லை என்று சொல்லுகிறார். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், பெரிய பட்டணத்தை காட்டிலும் அத்தேனே பட்டணத்தார் மிகுந்த பக்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக காணப்படும் போது நாம் எப்படி அந்த அனுபவத்திற்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அப்படி நடக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும் என்று இங்கு 2 தெசலோனிக்கேயர் 2:10 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்களிலே நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை தேவ சத்தியத்தில் எப்படி நம்மை நடக்க செய்கிறது என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மிலே எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையிலே உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை மறைத்து வைக்கிறார்களோ, அப்படி தேவனுடைய சத்தியத்தை மறைத்து வைக்கப்பட்ட, சொல்ல தடைப்பட்ட ஒரு தேசம், அந்த தேசத்தில் உள்ள பிள்ளைகள் பாபிலோன் மக்கள். அந்த ராஜ்யம் ஒரே நாளில் அதற்கு உண்டான ஆக்கினை வந்துவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய நாட்களில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எபேசியரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும்
பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்தை கேட்பதை விட்டுவிட்டு புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்களில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனோடு இசைந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்கிற பாதைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவங்கள் என்ன என்பதை யோசித்து பார்த்தால், ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமற் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தேவனை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தையை ஒப்புக் கொடுக்கிறார். யாரெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு மனதில்லையோ அவர்கள் கெட்டவைகளை செய்வதற்கான கேடான சிந்தையை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். தேவன் நன்மை செய்கிறவர். அவர் தீமையை ஒரு நாளும் நமக்கு செய்ய மாட்டார். ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்தும் காலங்கள் கொடுக்கப்பட்டும் அவகாசங்கள் இருந்தும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளரவில்லை என்றால் நம்முடைய கேடான சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்ம எப்படி தேவனுக்குள் நாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்களிலே நாம் தேவ மகத்துவத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கே பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக நாம் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி என்று சொல்லுகிறார். லௌகீக இச்சைகளையும் நாம் உலக ஆசைகளையும் நாம் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாகி தேவ பக்தியையும் நாம் உண்மையையும் நாம் தரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்களின் மகிமை எப்படி தேவ சமூகத்தில் நமக்கு பலத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 2 அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கு பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும்
நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்குள் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் இருக்கிற காலங்களின் மகத்துவத்தை எப்படி நமக்கு ஈடு செய்து காண்பிக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். பவுல் மேலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நியமங்களை நாம் எப்படி தேவனுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த காலத்தின் பலங்கள், ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி நாம் பார்க்கிறோம்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அது கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஒருவேளை நம்முடைய காலங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைப்படுகிற அந்த அனுபவத்திலே நாம் பலனடைகிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், எங்கள் சுவிசேஷம் மறைவாய் இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைவாய் இருக்கும். யாருக்கு இந்த சத்தியம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் கெட்டுப்போகிற பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ வார்த்தைகள் நம்மிலே எந்த அளவு பலம் பெற்றிருக்கிறது என்பதை யோசித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம், நாம் சத்தியத்தை அறியாவிட்டால், அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவ கோபம் நம் மீது புறப்பட்டு வரும் என்று ரோமர் 1:18 வாசித்தது போல, தேவ கோபம் நம்மிடத்தில் வருவதற்கு முன்பே நாம் தேவனிடத்தில் மீண்டும் சேர்ந்து அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு, உம்முடைய வேத எழுத்துக்களில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் அறிந்து, சத்தியம் எங்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தும் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் சத்தியமான வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து செல்ல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களை உம்முடைய சத்தியத்தில் வழி நடத்தும். ஏற்ற காலத்தில் எங்களுடைய நிலத்திலே மழையை பெய்ய பண்ண என் தேவன் கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய தயவிருந்து பாதுகாத்து, உம்முடைய பாதத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களை உம்முடைய கரத்தின் அரவணைப்புக்குள்ளாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எங்களை நீர் கூட்டி சேர்க்க கிருபை காண்பித்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் செய்தியின் பேரிலே நாங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவோடு வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் நம்முடைய ஆவியின் வாழ்க்கையிலே மிகுந்த பலத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.